ஓகே, இப்போ வந்து டைட்டில் கார்டை நம்ம வீடியோட ஃப்ரண்ட்டில், அதாவது வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கு முன்னால் வந்து டைட்டில் கார்டு வரக்கூடிய மாதிரி நாங்கள் அதை ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்த வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலுங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டைட்டில் கார்டு வந்து எண்ட் ஆக போகிற அதே இடத்துலையே வந்து வீடியோட ஸ்டார்ட் வரணும். அதாவது டைட்டில் கார்டுடைய எண்ட் எங்கே வந்து அது எண்ட் ஆகுமோ அதே இடத்துலையே வந்து வீடியோட ஸ்டார்டிங் வரணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே வந்து டைட்டில் கார்டு வந்து எண்ட் ஆகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த இவ்வளோ வந்து டைட்டில் கார்டு ப்ளே பண்ணுற ஏரியா, இந்த டியூரேஷன் வந்து கம்ப்ளீட்டாக டைட்டில் கார்டுக்கு வந்து நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஆடியோ கிளிப்ஸை ஆட் பண்ணுவோம். இதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த டைட்டில் கார்டோட டியூரேஷன் எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆடியோ கிளிப்பை கட் பண்ணுங்கள். இதை கட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் நல்லாவே ஜூம் பண்ணி பார்த்துக்கலுங்க. நல்லா ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து இவ்வளோ ஏரியா வந்து மிஸ் ஆகியிருக்குது. ஸோ நான் இந்த மார்க்கை வந்து இதிலையே விட்டுடுறேன். ஸோ இந்த ஏரியாவில் வச்சு கட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து ஜூம் அவுட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம் வந்து ஆடியோ கிளிப்ஸ் வந்து இந்த டைட்டில் கார்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் சவுண்டை வந்து நீங்கள் இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் வந்து 100 இருக்கும், 100 இருக்கும். நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் ஒரு 50 or 60க்கு வந்து விட்டுருங்க. ஏன்னா ஸ்டார்ட்லேயே வந்து சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து யூஸருக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை வந்து அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இதை வந்து 60க்கு விட்டுடலாம். இப்போ சவுண்ட் எஃபெக்டில் இதில் பாருங்கள், ஃபேட் அவுட் அப்படின்னு சொன்ன இந்த எஃபெக்டை வந்து இந்த முதலாவது சவுண்ட் கிளிப்புக்கு ஆட் பண்ணிடுங்க. அதாவது டைட்டில் கார்டுக்குரிய, அதாவது டைட்டில் கார்டுக்கு நாங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த சவுண்ட் கிளிப், இந்த ஆடியோ கிளிப்புக்கு வந்து இந்த எஃபெக்டை நம்ம ஆட் பண்ணும்போது இங்கே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் சவுண்ட் வந்து இப்படி அது வந்து ஈக்குவலாக வந்து இதில் சவுண்ட் வந்து இப்படி வந்து இந்த இடத்துல வந்து நல்லாவே குறைஞ்சி போகிறது வந்து நம்மளால் ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் ப்ளே ஆக போகிற இந்த சவுண்டை வந்து நம்ம ஒரு 10க்கு விட்டுடலாம். ஜஸ்ட் 10. வாய்ஸ் ஆடியோ மெயினாகவும் பேக்ரவுண்டில் வந்து ஸ்மூத்தாக வந்து இந்த ஆடியோ ப்ளே ஆகிறது நம்ம பார்க்கலாம். 11. ஓகே, இப்போ நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஈலங்க பக்கத்தினுடைய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஸோ மறந்துட வேணாம், இது வந்து நாம் 60 விட்டுருந்தோம். இது உங்களுக்கு சம்டைம் உங்களுடைய வீடியோ ஆடியோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஆடியோவுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்டில் ஸ்மூத்தாக ப்ளே பண்ணக்கூடிய மாதிரி நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் ஆடியோ கிளிப்புடைய சவுண்டை வந்து இங்கே நீங்கள் தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். எப்பயுமே வந்து நம்ம பேசக்கூடிய வாய்ஸை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் நம்மளுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ப்ளே பண்ணுறது நல்லது. ஓகே, நான் இப்போ எல்லாத்தையுமே ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸோ இப்போ நாம் இதை காப்பி பண்ணுவோம். மிச்சம் இருக்கிற ஏரியாவிலையும் வந்து நம்ம இதை பேஸ்ட் பண்ணிட்டோம்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சேமாகவே போயிட்டுருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ கிளிப் வந்து கொஞ்சம்
குறையிறதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நாம் இதை கூடி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட இதை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிற ஏரியாவுக்கும் நம்ம பேக்ரவுண்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். இது வந்து எங்களுடைய வீடியோ முடியக்கூடிய ஏரியா. இதில் நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். எப்பயுமே வந்து வீடியோ முடிஞ்சதுக்கு பின்னால் வந்து ஒரு 6 செகண்ட் 7 செகண்ட் வந்து நீங்கள் அந்த வீடியோவை கொஞ்சம் நீட்டி விடுங்க, அதாவது லாங் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம வீடியோ ப்ளே பண்ணும்போது ஃபீச்சர்ஸில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய கார்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் ரெக்கமெண்டட் வீடியோக்கள்லாம் வந்து நம்ம அதில் போடுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். அதனால் ஜஸ்ட் உங்களோட வீடியோ முடிஞ்சதுலேருந்து ஒரு 5 செகண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வீடியோவை கொஞ்சம் நீட்டி விடுறது பெட்டர். இப்போ நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆடியோவை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட என்ற வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. மறக்காம நம்மளுடைய பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். இப்போ அடுத்ததாக நான் வந்து இதுக்கு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இலங்கையினுடைய ஸ்டார்ட் அண்ட் எண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ஜேபிஜி இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம் வந்து இந்த ஜேபிஜி இமேஜை வந்து எங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே நம்ம இதை மூவ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த ட்ராக்கில் இருக்கிறதால எங்களுடைய அந்த மொபைல் வீடியோட ஸ்க்ரீனை வந்து அது மறைச்சிட்டு இருக்கிறதால நான் இதை வந்து லாஸ்ட்டாக இருக்கிற ட்ராக்குக்கு வந்து மூவ் பண்ண போகிறேன். இப்போ வந்து இதை வந்து மூவ் பண்ணி நமக்கு தேவையான அந்த இடத்துல வந்து இந்த மொபைல் ஸ்க்ரீனை வந்து நம்ம மூவ் பண்ணி வச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலங்கை பக்கத்தினுடைய உங்களை ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய இந்த ஸ்டார்டிங் ஜேபிஜி இருக்குது. இப்போ நான் வந்து வீடியோ முடிகிற இடத்துல, வீடியோ வந்து எங்கே வந்து கம்ப்ளீட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நான் வந்து எங்களுடைய எண்ட் ஜேபிஜி, அதாவது வீடியோவில் வந்து நாங்கள் கடைசியாக ஒரு தேங்க்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இலங்கையினுடைய ஒரு ஜேபிஜியை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த பிக்சரை வந்து நான் கடைசியாக வீடியோ முடிகிற இடத்துல வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அதை ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் வந்து நம்ம சரியான இடத்துல மூவ் பண்ணி வச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ எங்களுடைய வீடியோட முக்கியமான பார்ட் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதாவது மொபைல் ஸ்க்ரீன் வீடியோவை வந்து நம்ம எங்களோட camtasiaவுடைய ஆடியோவோட ஜாயின் பண்ணி அது ரெண்டையும் வந்து சரியான டைமில் நம்ம ப்ளே பண்ணக்கூடிய மாதிரி இந்த வீடியோவை நம்ம எடிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ கிளிப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு, டைட்டில் கார்டு ஆட் பண்ணியாச்சு. அதோட ஸ்டார்ட் அண்ட் எண்ட், அதாவது துவக்கம் அத்துடன் முடிவு அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுடைய ஸ்க்ரீனில் பேராகக்கூடிய இலங்கையினுடைய இந்த பிக்சரை நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம சில இடங்களில் வந்து எஃபெக்ட் போட வேண்டியிருக்குது. அதனாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் வந்து இந்த டைட்டில் கார்டு கம்ப்ளீட் முடியக்கூடிய இந்த டியூரேஷனில் வந்து வீடியோ வந்து சடனாக வரும். எஃபெக்ட் போடலாட்டி அது வந்து சடனாக வரக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து சடனாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு எஃபெக்டை கொடுத்துடலாம். அப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் டிரான்சாக்ஷன், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் முதலாவது இருக்கக்கூடிய இந்த ஃபேடை இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். ரைட் கிளிக் பண்ணி அட் டு செலக்ட் மீடியா இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து இது அட் ஆகிரும்.
இதில் நீங்கள் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த மொபைலுக்குரிய அதாவது இந்த செல்ஃபோன் வீடியோ ஸ்க்ரீன்ஸ் வந்து ஸ்மூத்தாக அதாவது மறைஞ்சி அப்படி வரக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ அதே எஃபெக்டை வந்து இதுக்கு நம்ம கொடுத்துடலாம். அதாவது பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இலங்கை இமேஜுக்கும் வந்து இதை கொடுத்துருவோம். ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஆட் பண்ணிடுங்க. இப்போ பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலங்கை பக்கம். ஓகே, இப்போ இது ரெண்டுமே வந்து ஸ்மூத்தாக டிஸ்பிளே ஆகிறது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஓகே, இப்போ இந்த இடத்த ஜூம் பண்ணுவோம். இந்த எஃபெக்டை வந்து அட் பண்ணும்போது எங்கெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஏரியாவிலாம் அது வந்து அட் ஆக பார்க்கும். அதனால் எந்த ஏரியாவில் உங்களுக்கு எஃபெக்ட் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஜெலோ கலரில் இது வந்துட்டுண்டா நீங்கள் இதில் பாருங்கள் டிலீட்னு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா இந்த எஃபெக்டை வந்து நம்ம டிலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ஜூம் அவுட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம் வந்து எஃபெக்ட் வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ இதே மாதிரி நாங்கள் இங்கே எண்ட் ஆகக்கூடிய இந்த எண்ட் பாயிண்ட்லேயும் வந்து இதை நம்ம பார்ப்போம். அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, இந்த இடத்துல எஃபெக்ட் சரியாக பொருந்தி இருக்கு. இருந்தாலும் இந்த எஃபெக்ட் முடிஞ்ச கையோட வந்து திருப்பியும் அந்த வீடியோட கிளிப்ஸ் போகிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இதில் ஆடியோவை விட்டுட்டு இந்த வீடியோவை நம்ம வந்து அழிச்சிடுவோம். இந்த துண்டை மட்டும் நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க. ஓகே, இப்போ வந்து இது சூட்டபிளாக இருக்குது. இருந்தாலும் இதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கேப் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அது எங்கே அந்த எரர் இருக்குன்னு பார்த்து நம்ம அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த மெயின் இந்த ட்ராக், அதாவது இந்த மெயின் ஜேபிஜி ட்ராக் வந்து கொஞ்சம் மூவ் ஆகி இருக்கிறது. இந்த ஏரியாவில் கொஞ்சம் வெளியில் வந்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம அதையும் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஓகே, இப்போ இது ரெண்டுமே வந்து சரியாக பொருந்திருக்கு. ஓகே, நம்ம சேவ் பண்ணிடலாம். இப்போ எங்களுடைய வீடியோ எடிட்டிங்கினுடைய சகல வேலையும் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டுது. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது புரியாத பட்சத்தில் வந்து உங்களோட டவுட் என்ன அப்படின்றத வந்து வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த உங்களுக்கு தெளிவில்லாத பக்கங்களை மட்டும் நான் வந்து திரும்ப அதை விளங்கப்படுத்திடுறேன். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணுவோம். இப்போ நம்மளோட வேலைகள் எல்லாமே வந்து கம்ப்ளீட். ஸோ நம்ம இப்போ அடுத்ததாக செய்ய வேண்டியது இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த ஷேர்ன்னு இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை கிளிக் பண்ணுங்கள். லோக்கல் ஃபைல் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பாருங்கள், இதில் வந்து MP4 ஒன்லி ப்ராக்கெட்டில் அப் டு 180p அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து சூட்டபிளான ஒரு வீடியோ ஃபார்மேட். இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, இப்போ இது எந்த ஏரியாவில் வந்து இது வந்து எங்களுக்கு ஃபைலை சேவ் பண்ண போகுதுன்ற லொக்கேஷன் கேட்குது. இதை நான் ஜஸ்ட் வந்து டெஸ்க்டாப்பில் காட்டிடுறேன். இப்போ சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபினிஷ் இதை கிளிக் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வீடியோ கம்ப்ளீட்டாக எக்ஸ்போர்ட் ஆகிடுது. இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலங்கை பக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வாட்ஸ்அப்புக்கு ரொம்ப ஓகே, இப்போ வந்து வீடியோ கம்ப்ளீட்டாக எடிட் ஆகி நல்லா ப்ளே ஆகுது. இது வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுது. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வசலாம்.